இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 6.2ல் இருக்கக்கூடிய 5th சம் தான் பார்க்குறோம். கொஷினை நல்லா ரேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எ ஃப்ளாக் போல், அதாவது ஒரு கொடிக்கம்பம், சரியா? ஒரு ஃப்ளாகு இருக்கக்கூடிய ஒரு போல் எடுத்துக்கிறாங்க. அதனுடைய ஹைட்டு வந்து ஹைச் மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃப்ளாக் போல் இருக்குது, இதனுடைய ஃபுல் ஹைட்டு வந்து எவ்வளோனா ஹெச்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இஸ் ஆன் த டாப் ஆஃப் த ஹெமிஸ்பெரிக்கல் டோம் ஆஃப் ரேடியஸ் ஆர் மீட்டர்ஸ். இந்த ஃப்ளாக் போலை வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஹெமிஸ்பெரிக்கல், அதாவது ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் சப்போர்ட் கொடுத்து அது மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெமிஸ்பெரிக்கல் டோம் மாதிரி ரெடி பண்ணி அதனுடைய ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஆர். ஏன்னா வந்து இது ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஆஃப் சர்க்கிள்ங்கிறதுனால இதுக்கு ரேடியஸ் கொடுப்பாங்க. ஸோ ரேடியஸ் வந்து ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, எ மேன் இஸ் ஸ்டாண்டிங். ஒரு மேன் வந்து ஸ்டாண்டிங் எங்கே பண்ணுறாரு, 7 மீட்டர் அவே ஃப்ரம் த டோம். இந்த டோம்லேருந்து ஒரு 7 மீட்டர் தள்ளி ஒருத்தர் நின்று என்ன செய்கிறாரு, அங்கே நின்று சீயிங் த டாப் ஆஃப் த போல், ஓகேவா, அட் அன் ஆங்கிள் ஆஃப் 45 டிகிரி ஆங்கிளில் டாப் ஆஃப் த ஃப்ளாகை பார்க்குறாரு, போல, ஓகேவா. அண்ட் மூவிங் 5 மீட்டர் அவே ஃப்ரம் த டோம், மறுபடியும் ஒரு 5 மீட்டர் தள்ளி போகிறாரு. போயிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் சீயிங் த பாட்டம் ஆஃப் த போல் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி ஆங்கிளில் பார்க்க முடியுது அவரால். அப்போ என்ன கேட்டிருக்காங்க, த ஹைட் ஆஃப் த போல் இந்த ஹச்சும் கேட்டிருக்காங்க, த ரேடியஸ் ஆஃப் த டோம் ஆரும் கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ இதுதான் சம். எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். ஹச்சு கண்டுபிடிக்கணும், ஆரும் கண்டுபிடிக்கணும். ஸோ √3 வேல்யூ வேறு கொடுத்துட்டாங்க. இப்போ இது உங்களுக்கு வந்து சிம்பிளாக இந்த ஹெமிஸ்பெரிக்கல் இல்லாமல் இந்த ஃப்ளாக் சிம்பிள் இல்லாமல் ஒரு ட்ரையாங்கிளாக இதை வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணும்போது கொஞ்சம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு செய்யும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்போ இது வந்து போலோட ஹைட் ஹச்சுன்னு வச்சுக்கலாம். இது வந்து அந்த டோம் ஆர், ஓகேவா. இப்போ இது வந்து இங்கேயும் ஒரு 6 மீட்டர் இருக்கும். இதுதான் டோமோட எண்டு. இப்போ இங்கேருந்து இப்போ இது வந்து ஓகே, இங்கேருந்து ஒரு 7 மீட்டர் தள்ளி தான் அந்த மேன் வந்து நிற்கிறார். அப்போ இது இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம ஏன்னு எடுத்துட்டோம்னா இந்த பாயிண்ட்டை நம்ம பின்னு எடுத்துக்கலாம். இதுலேருந்து ஃபுல்லாக ஹைட்டை பார்க்குறாரு, போல் ஹைட்டை பார்க்குறாரு. எவ்வளோ ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரியில் பார்க்குறாரு, ஓகேவா. அப்போ இதை சீன் வச்சுக்கலாமா. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இன்னும் ஒரு 5 மீட்டர் தள்ளி போகிறாரு. அப்போ அதை டின்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து எந்த பார்க்குறாருன்னா இந்த போலோட பாட்டமை தான் பார்க்குறாரு. ஸோ இதுதான் இந்த பாட்டம், ஓகே. ஸோ ஏன்னா இதுலேருந்து இதான் ஹச்சு, இது கீழே இருக்கக்கூடிய டோமோட ரேடியஸ். ஸோ இதிலேருந்து தான் நம்மளுக்கு வந்து என்னது இங்கே ஜாயின் ஆகும். எவ்வளோ ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாரு. ஸோ அப்போ இது டினா இது ஈன்னு வச்சுக்கலாம், ஓகேவா. இந்த மாதிரி 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரையாங்கிள் ரெண்டுமே நான் சொல்கிறேன். ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கிறதும் ஒன்று. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஏடிஇ, ஓகேவா. இந்த 2 ட்ரையாங்கிளில் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எதை எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரையாங்கிளே எடுத்துக்கலாமா, ஏபிசிவே எடுப்போமா. ஓகே, ட்ரை பண்ணுவோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஓகேவா. ஏபிசியில் 45 டிகிரி. ஸோ tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்னது நம்மளுக்கு ஹெச் ப்ளஸ் ஆர் டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, ஆர் இருக்குது, ஓகேவா. ஸோ tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் ஆர் பை ஆர். சார் ஆர் மட்டும் வராது, என்ன வரும், ஏபிசி அப்படிங்கும்போது ஆர் ப்ளஸ் 7, ஓகேவா. இப்போ tan 45 டிகிரி நம்மளுக்கு 1ன்னு தெரியும். ஸோ ஹச் ப்ளஸ் ஆர் பை ஆர் ப்ளஸ் 7. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோமா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஆர் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் ஆர். ஸோ இது எல்லாத்தையும் ஒரே சைடாக நம்ம அந்த ஆர்என்னே கொண்டு போகும்போது ஆர் மைனஸ் ஆர் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு ஹச். இது வந்து 0 ஆயிரும். ஸோ ஹச் ஈக்குவல் டு 7 மீட்டர்னு இதில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு, ஓகேவா. இப்போ நம்மளுக்கு ஹைட் ஆஃப் த போல் ஈஸியாக கிடச்சிருச்சு.
ஃபுல் ஹைட் எடுத்தோம் இல்லையா, இதில் ஆர் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்காமலேயே நம்ம ஹெச்சை கண்டுபிடிச்சாச்சு. இனி ஆர் தான் கண்டுபிடிக்கணும், ஏன்னா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சாச்சு. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்து செஞ்சோம். இப்போ அடுத்து இந்த ஆரையும் கண்டுபிடிக்கணும். செகண்ட் கொஸ்டின், இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் ரேடியஸ் ஆஃப் த டோம் கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்கள். அந்த ரெண்டாவது ட்ரையாங்கிள் எடுத்து நம்ம செய்ய போகிறோம். ஓகே, ரெண்டாவது ட்ரையாங்கிளை பொறுத்தவரை ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஸோ ட்ரையாங்கிள் ஏடிஇ ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஸோ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்டுங்கிறது இங்கே ஆர், அட்ஜசன்ட்டுங்கும் போது ஆர் ப்ளஸ் 7 ப்ளஸ் 5, ஆர் ப்ளஸ் 7 ப்ளஸ் 5. ஸோ tan 30 டிகிரிங்கும் போது 1/√3 இஸ் ஈக்குவல் டு ஆர் பை ஆர் ப்ளஸ் 12ன்னு வச்சுக்கலாம். இனி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ ஆர் ப்ளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு √3. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆரெல்லாம் ஒரே சைடாக கொண்டு வரலாம். ஆர் மைனஸ் ஆர் √3 இஸ் ஈக்குவல் டு -12ன்னு வரும். இப்போ ஆரை நம்ம காமனாக எடுப்போம். 1 மைனஸ் √3 இஸ் ஈக்குவல் டு -12. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், -12/1 மைனஸ் √3. எப்போவுமே மைனஸில் வரக்கூடாது, அப்போ அதை ப்ளஸ்ஸாக மாற்றணும். அப்படின்னா இங்கே மல்டிப்ளை பை மைனஸ். ஓகே, மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், +12ன்னு ஆயிரும். இங்கே -1ன்னு ஆயிரும், இங்கே +√3ன்னு ஆயிரும். ஓகேவா? அப்போ இது எப்படி எழுதலாம்னா 12/√3 - 1ன்னு எழுதலாம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 12/√3க்கு வேல்யூ 1.732 - 1. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 12 1 பேஜ்னா 0.732. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டிஜிட்டில் வரும்போது இதை டிவைட் பண்ணால் கஷ்டமாக இருக்கும். இதை டிவைட் பண்ணியும் ஆன்சர் எழுதலாம். என்ன ஆன்சர் வருதோ இதே ஆன்சர் இது ஈஸியாக இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, நான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல கீழே இருக்குது இல்லையா, இதுக்கு கான்ஜுகேட் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரூட்டு கேன்சல் ஆகும்போது இந்த பாயிண்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வராது. அதாவது ஆர் இஸ் ஈக்குவல் டு 12/√3 - 1 இருக்குது இல்லையா, இதை √3 + 1 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். அப்போ மேலே என்ன இருக்கும், 12 × √3 + 1/√3 the whole square minus 1 square. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 12 × √3 + 1 இங்கே 3 - 1ன்னு ஆயிரும். ஸோ 12 × √3 + 1 3 - 1 2ன்னு ஆயிரும். 1 2 is 2, 6 2s are 12. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 6 × √3 வந்து 1.732 + 1 அப்படிங்கும்போது 2.732. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2.732வை 6ஆல் 3 பாயிண்ட் தள்ளி அப்போ 16.392 வரும். 16.392 ஜஸ்ட் மல்டிப்ளைல ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு இதுதான் மீட்டரில். இப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணாலும் அதே தான். அதை எப்படி டிவைட் பண்ணலாம்னா, ஏன்னா இதை வந்து ஹோல் நம்பராக மாற்றுறதுக்கு இதை 1 2 3 டிஜிட் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி வரும். இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தான் வரும், இதே சேம் 16.392 மீட்டர் தான் வரும். இந்த இவ்வளோ பெரிய நம்பரை நம்மளால் டிவைட் பண்ண முடியும்னா இந்த மெத்தடில் செஞ்சுக்கிட்டே வரலாம். இல்லை கொஞ்சம் பெரிய இந்த மாதிரி டிஜிட்லாம் வந்து எனக்கு டிவைட் பண்ண கஷ்டம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கான்ஜுகேட் மெத்தடுக்கு போயிடணும். கான்ஜுகேட் மெத்தட் உண்மையிலே ஈஸியான மெத்தட். ஸோ ப்ளஸ் அதனுடைய சைனை மாற்றி மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ 6 × √3யோட வேல்யூ இதையும் ஆட் பண்ணுறோம். அப்போது 2.732ன்னு கிடச்சி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அதுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் 5th sum. ஓகே, தேங்க்யூ.